அவருடைய பயணம் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தது, கேன்சல் ஆச்சு. இப்போ புதுக்கோட்டையில நயினார் நாகேந்திரனுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக இருந்துச்சு. அதுவும் இப்போ கேன்சல் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்கு. அமித்ஷா வர்றதுனால என்ன பெரிய மாறுதல் வந்துரும்? அரசியல் சாணக்கியன்றாங்க, அவர் வந்தா தமிழ்நாட்டை புரட்சி வரும்ன்றாங்க. எந்த ஒரு அரசியலுக்கு அவர் சாணக்கிய? பாமக அல்லது பாஜக எல்லாம் ஒரே விஷயம் தாங்க. நம்பர் தான். நம்பர்ல 54 சீட்டு 74 சீட்டு நாங்க எங்க கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுக்குறோம், இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. அதிகபட்சமா பாரதிய ஜனதாவுக்கு 20 சீட்டோ 22 சீட்டோ கிடைக்கலாங்க அதிமுக கூட்டணி. இப்ப என்ன பிரச்சனைனா, முதலே 20 சீட்டு 22 சீட்டுன்னு சொல்லியிருந்தா கம்மியா தெரியும். இப்ப 40 சீட்டுன்னு சொல்லிட்டு 20 சீட்டோ இல்ல 50 சீட்டு சொல்லிட்டு 20 சீட்டு கேட்டாலோ ஏமாற்றமா இருக்கும். இப்ப தீபத்தூண் விவகாரம், அதெல்லாம் 100-150 வருஷமா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுங்க. அது தீபத்தூணா எல்லை தூணா, அதுல ஏன் பிஜேபி அதுல போய் இறங்கி வேலை பார்க்குது? இந்த விருப்ப பட்டியல திருப்பரங்குன்றம் இருக்கான்னு தேடி பார்த்தா அது இல்லைங்க. இந்த 1 கரூரோ இல்ல 2 கரூரோ வந்தா சோழியே முடிஞ்சு போயிடும். அதோட விஜயோட சரித்திரமே முடிஞ்சிடும். இது வரைக்கும் விஜய்க்கு அனுபவசாலி என்போர் இல்லாமல்னால இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவசாலியான ஒரு நபர், அவர் ஒரு முதல் கூட்டத்தை நடத்த போகிறார் அப்படின்றப்போ அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக நடத்த முடியுமா? பெரிய அளவுக்கான ஒரு மைதானத்துல போடுற கூட்டத்துல பெரிய பிரச்சனைகள் வராது, அத ஸ்மூத்தா ஓடிடும். ஆனா அதுல ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி தெரிஞ்சு போயிடும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்தவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பீகாரை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு சவாலை விட்டிருந்தார் அமித்ஷா. அவருடைய பயணம் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தது, கேன்சல் ஆச்சு. இப்போ புதுக்கோட்டையில நயினார் நாகேந்திரனுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக இருந்துச்சு. அதுவும் இப்போ கேன்சல் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்கு. டிசம்பர் 15 இன்று அமித்ஷா வரவில்லை அப்படின்ற தகவல் தான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. 2 முறை பயணங்கள் ரத்து அப்படின்றப்போ முதலமைச்சர் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த வடக்கு மண்டல இளைஞர் அணி கூட்டம், அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல சங்கி படையவே நீங்க திரட்டிட்டு வந்தாலும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, தமிழ்நாட்டுல உங்களுடைய எந்த வேலையும் எடுபடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அவர் சரியா தாங்க சொல்றாரு. அமித்ஷா வர்றதுனால என்ன பெரிய மாறுதல் வந்துரும்? அமித்ஷா ஏதோ ஒரு 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ கூட்டம் போட்டு போன உடனே என்ன மாறுதல் வந்துரும்? இங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் அவங்க மாறுதல் கொண்டு வரலாங்க, மாற்றத்துக்கான சாவியா கூட அவங்க திகழ முடியும். ஆனா வட இந்திய தலைவர்கள் வர்றதுனால என்ன நடக்கும்? இங்க எதுவுமே நடக்காதுங்க, வாய்ப்பே இல்ல. ஃபர்தரா குழம்பும் இது. அரசியல் சாணக்கியன்றாங்க, அவர் வந்தா தமிழ்நாட்டை புரட்சி வரும்ன்றாங்க. எந்த ஒரு அரசியலுக்கு அவர் சாணக்கியர்? வட இந்திய அரசியல சாணக்கியரா இருக்கலாங்க, குஜராத் அரசியல சாணக்கியரா இருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல புரிஞ்சுக்கிடணும்னாலே பல பிறவிகள் எடுக்கணுங்க. இங்க இருக்கிற இடஒதுக்கீடு அரசியலை புரிஞ்சுக்கிடணும்னா பல பிரிவுகள் எடுக்கணும். பிராமண எதிர்ப்பு அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிடணும்னா பல பிரிவுகள் எடுக்கணும். வட இந்தியால பிராமண எதிர்ப்பு அரசியல் இருக்கா? கிடையாதுங்க. என்ன காரணம்னா டாமினேஷன், சப்ரஷன், இந்த ரெண்டும் வேற வேற பாயிண்ட். பெரிய அளவுக்கு அழுத்தம் இருக்கும் ஊர்ல. ஏங்க நான் என்னோட சின்ன வயதுல கூடங்க ஊர்ல பல தெருக்கள்ல நம்ம நுழைய முடியாது. உங்க ஃபாதர்ட்ட கேளுங்க, அந்த அனுபவத்தை அவர் சொல்லுவாரு. சுதந்திரமா இப்போ போயிட்டு வரீங்களா, சைக்கிள் கூட போக முடியாதுங்க, சைக்கிள் இறங்கி உருட்டிட்டு போகணும். எங்க தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு துண்டை கட்டிட்டு தான் போகணும். அப்படியான ஒரு நிலைமையில பிராமண எதிர்ப்பு அரசியல் அது அதுக்கு சாத்தியப்பட்டது. இன்னைக்கு பிராமணர்கள் அந்த நிலைமையில இல்ல. உண்மையிலேயே ஏராளமான பேர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டாங்க. சில ஊர்ல அக்ரகாரமே காலிங்க, சின்ன கிராமங்கள் அக்ரகாரமே இல்ல. அப்போ இன்றைய தேதிக்கு எது சாத்தியம்? எது சாத்தியம்னா மாநில நலன்களை பாதுகாப்பதில் யார், இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அரசியல் தலைவர் யார்? இந்த கேள்விதாங்க. பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க இத. அப்போ இல்லங்க, ஊழல்ங்க, பயங்கர ஊழல். ஊழல் பட்டியல் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல ஊழல் பட்டியல் இல்லைன்னு சொல்லுங்க. பாண்டியெல்லாம் வீரவசமா பேசுறாருங்க. அப்ப அவர் சொல்லணும் எந்த ஸ்டேட்ல இல்ல, பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல ஒரு ஊழல் கூட கிடையாது. மது விலக்கு யூபியில தான் இருக்கிறதுல அதிகமான மது விற்பனை ஆகுது. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி நமக்கே தெரிஞ்ச கதை. எந்த ஸ்டேட்ல மது விலக்க வெற்றிகரமா அமல்படுத்திருக்கீங்க? பீகார் ஒன்லையுமே அங்கேயுமே கள்ள மது கிடைக்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்ற எல்லா குழியும் ஆல் இண்டியா லெவலுக்கு அதுல பொருத்தம் இல்லை.
அவங்கவுங்க நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க அதை. இப்ப ஜனங்க அல்டிமேட்டா ஓட்டு போட போறது எதை வைத்துங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பொதுவாக வந்து ஊர்கள்ல, கிராமங்கள்ல வந்துங்க பணமும் ஜாதியும் ரொம்ப முக்கியம். அது இல்லாதவன் கிடையவே கிடையாது. நீங்க சொல்லலாம். பணமும் ஜாதியும் ரொம்ப முக்கியம். அப்புறம் இவன் வந்து நம்மளோட இருப்பானா, ஊர்க்காரனா, எங்கேயா வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க போட்டி போட்டானா அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நமக்கு பக்கத்துல இருக்கணும் நம்ம எம்எல்ஏ. நம்ம நினைச்சா போய் மனு கொடுக்கணும். பிரச்சனைன்னா சொல்லணும். இதுக்கு தோதுவா இருக்கா? இது எப்போதும் பார்ப்பாங்க. அதாவது ஆரின் அதர் வேர்ட்ஸ் கேண்டிடேட் மெரிட். அப்ப பணம், ஜாதி, கேண்டிடேட் மெரிட் இதுதான் சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை தாண்டித்தான் தலைவர்களே. மக்களவை தேர்தல் வேறங்க. இன்னைக்கு ஒரு அருண்ராம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை போட்டிருக்காரு. கேரளால மட்டும் கவுன்சிலர் தேர்தலையும் இது எல்லாமே பிரதிபலிக்குதுன்றாரு. அதாவது கவுன்சிலர்கள் ஓட்டு கேட்க வரும்போது கவுன்சிலர் கேண்டிடேட்டுகள் அவங்கள சுத்தி வளைச்சு கடுமையான கேள்விகள் கேட்கிறாங்க ஜனங்க. தமிழ்நாட்டில் வந்து பெரிய நகரங்கள்ல யாரு கவுன்சிலர்னே தெரியாத நிலையில இருக்கு. மெட்ராஸ்ல வந்துங்க என்னோட வார்டு கவுன்சிலர் யாருன்னு எனக்கு தெரியாம போயிடும். ஆனா அங்க அப்படி இல்லைங்க. திருவனந்தபுரம் மாதிரியான ஒரு மாநகராட்சியில கூட கவுன்சிலர் தெரியுது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில முதல் மேயர் 2020 மேயர் வந்து ஒரு கேர்ளுங்க, லேடி. 21 வயசு 22 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. பெரிய அளவுக்கு அது இடதுசாரி முன்னணியில ஜெயிச்சு வந்தப்ப பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா விளம்பரமாச்சு. இவ்வளவு சின்ன பொண்ணுங்க பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. 5 வருஷத்துல இடதுசாரி முன்னணி, ஏமா நீ போய் உன் தலையை காட்டிடாதம்மா, உனக்கு ஓட்டே விழாது அப்படின்னு சொல்லி அவளை ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த மேயரை. அவ்வளவு கெட்ட பாருங்க. வீட்டுக்காரரும் அவங்களும் சேர்ந்து பண்ணதெல்லாம் கேரள பத்திரிகைகள்ல, டிவிகள்ல, சோசியல் மீடியால போட்டு நாரா கிழிச்சு எரிஞ்சு திருவனந்தபுரத்துல இடதுசாரி முன்னணி ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை முதலே வந்துருச்சு கவுன்சிலர் தேர்தலில். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, சில மாநிலங்களோட விழிப்புணர்ச்சி அதிகம். தமிழ்நாட்டு விழிப்புணர்ச்சி அதிகம் தான். ஏன்னா சோசியல் பேராமீட்டர்ல நமக்கு விழிப்புணர்ச்சி நம்ம வச்சிருக்கோம். இவன் வந்தா நம்மளை டாமினேட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை வருஷமா இருக்குன்னா அது 100 வருஷமா இருக்கும். இங்க இப்ப தீபத்தூண் விவகாரம் அதெல்லாம் வந்து 100-150 வருஷமா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ங்க. அது தீபத்தூணா, எல்லை தூணா, அதுல ஏன் வந்து பிஜேபி வந்து அதுல போய் இறங்கி வேலை பார்க்குது? இந்த விருப்ப பட்டியல திருப்பரங்குன்றம் இருக்கான்னு தேடி பார்த்தா அது இல்லைங்க. இல்ல அதான் இல்ல அது அந்த நம்பிக்கை கூட பாஜகவுக்கு வரலையா அப்படின்றது. அதான் என் தொகுதிகள் போட்டிருக்காங்கல்ல, இது மதுரை சவுத் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. திருப்பரங்குன்றத்துல இல்ல, ஏன் இல்லைன்னு தெரியல. இப்ப இதுல சிக்கல் என்னவா வரும் அப்படின்னா, இப்ப விஜய் போட்டி போடுவதற்கான 3 தொகுதிகள்னு ஒரு பட்டியல் ஒண்ணு ஓடுது. அதுல ஒரு தொகுதி செல்லூர் ராஜு தொகுதி. என்னங்க இது, என்னங்க இது, விஜய் எங்க போட்டி போட போறாரா அப்படின்னு அவர் இன்னும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங்க, தேர்தலுக்கு முன்பு இத்தகைய யூகப்பட்டியல்கள் வெளியாயிட்டே தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே யூகப்பட்டியல் தான். உண்மையாவே எப்ப கிளியர் ஆகும் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாத கடைசியில தாங்க இது கிளியர் ஆகும். அது வரைக்கும் கிளியர் ஆகாது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தோ, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோ சொல்லலாம். இவ்வளவுதாங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது அவங்க போன தேர்தலில் எவ்வளவு வாங்கினாங்களோ அதை ஒட்டி தாங்க இருக்கும். அஸ்ட்ராமிக்கலா 50-60 இல்ல நாங்க பிரிச்சு கொடுக்குறோம் அந்த பருப்பெல்லாம் வேகாது. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக அவ்வளவுதான் வாய்ப்பு. இன்னும் இதை வேற விதமா சொன்னா, காங்கிரஸுக்கு திமுக எவ்வளவு கொடுக்காங்களோ அவ்வளவுதான் அதிமுக வந்து பிஜேபி கொடுக்கும். சார், நேற்றைக்கு திருவண்ணாமலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களை திரட்டியிருக்கிறார். வடக்கு மண்டலத்தில் மட்டும் 1,20,000 இளைஞர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். மொத்தம் 5 லட்சம் பேர் இளைஞர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கோப்பான ஒரு படையை நம்ம வச்சிருக்கிறோம், அதனாலதான் நம்மளால சாதிக்க முடியுது, கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வச்சு ஒருவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாரு. அது வந்து விஜய்க்கு நேரடியாக விடப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்கிறாங்கன்றது சமூக வலைதளத்துல மக்கள் எழுதுவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வரக்கூடிய டிசம்பர் 18 ஈரோடுல விஜய்க்கு ப்ரோக்ராம். செங்கோட்டையன் தான் அதை நடத்துறாரு. இது வரைக்கும் விஜய்க்கு அனுபவசாலி என்போர் இல்லாம இருந்தாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவசாலியான ஒரு நபர், அவர் ஒரு முதல் கூட்டத்தை நடத்த போகிறார் அப்படின்றப்போ அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக நடத்த முடியுமா செங்கோட்டையனால அப்படின்ற கேள்வி வருது. உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்துக்களை வச்சு எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவர்களை மனதில் வச்சுதான் சொல்றாரு, அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது.
ஆனா கரூருக்கு முன்பான பிளானிங்ல வந்து தாவேக்காவுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருந்துச்சு. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து விமான நிலையத்துல இருந்து வந்தாருன்னா அவர் வண்டிக்கு பின்னாடியே போறது, வண்டி சக்கரத்துக்குள்ளேயே 2 பேர் விழ பார்த்தாங்க, அதெல்லாம் நம்ம வீடியோவா பார்த்தோம். அப்புறம் வந்து கிரவுடு பிளானிங் இல்ல, கிரவுடு மேனேஜ்மெண்ட் இல்ல. ஆனா அது பாண்டிச்சேரி கூட்டத்திலே அது கொஞ்சம் நிவர்த்தி ஆயிருந்தது. என்னன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, இவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ரோட் ஷோ கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஈரோட்லயும் கிடையாது, பெருந்துறை பக்கத்துல நடக்க போற கூட்டம் அதுலயும் கிடையாது. அது கிடையாது, கொஞ்சம் கட்டுக்கோப்பா நடத்திடுவாங்க அப்படிங்கிறத நான் எப்படி உணர்ந்துக்கிறேன்னா, அது கோயில் நிலம், கொடுக்க முடியாதுன்னு மறுத்திருக்கலாம். அறநிலைத்துறை நினைச்சா கொடுக்க முடியாதுன்னு மறுத்திருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கோயில் நிலத்தை நீங்க கொடுத்தா ஆகணும்லாம் நம்ம கோர்ட்டுக்கு போனா கூட அது நிற்காது. ஆனா அவங்க வந்து அந்த நிலத்துக்கு உண்டான ரெண்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு மீட்டிங் பிறகு சுத்தம் செஞ்சு கொடுக்கணுங்கிற நிபந்தனையோட அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ கிரௌடு ஏதாவது இவங்க மேனேஜபிளா செஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து அரசாங்கமும் உணருது, நமக்கும் தெரியுது. ரெண்டாவது கியூஆர் கோடு சிஸ்டம்ங்கிறது அது ஓகே தாங்க. ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணணும், 2 பேரை அலோவ் பண்ணணும், இப்படிங்கிற இடத்துல அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு மைதானத்துல போடுற கூட்டத்துல பெரிய பிரச்சனைகள் வராது, அதை ஸ்மூத்தா ஓடிடும். ஆனா அதுல ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி தெரிஞ்சு போயிடும். நீங்க ரோட் ஷோல டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னா, பைஸ்டாண்டர்ஸ் சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் லேட் ஆனா கூட்டம் நிறைய சேரும். விஜய் கடைபிடித்த டெக்னிக்கா அதுதான், லேட் ஆக்குறது மூலமாக அதிக கூட்டத்தை திரட்டுறது. அது அவருக்கு வினையா முடிஞ்சது. அதிக கூட்டம் வர்றது மூலமாக ஸ்டாம்பீட் ஆகி போச்சு, பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இனி அந்த தப்பை அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு கரூரோ இல்ல 2 கரூரோ வந்து சோழியே முடிஞ்சு போயிடும். அதோட வந்து விஜயோட சரித்திரமே முடிஞ்சிடும். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க ஊர்கள்ல எல்லாம் இருந்த ஒரு 40 வயசு ஓட்டு வங்கி எல்லாம் விஜய்க்கு போயிருச்சு, இன்னை வரைக்கும் போயிருச்சுங்க. என்னன்னா அது ஒரு என்னங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இப்பவுமே இப்படி ஆடுறாங்க, நாளைக்கு ஆட்சியெல்லாம் இவங்க வந்தாலோ இல்ல ஜெயிச்சு வந்தாலோ என்ன ஆகுதுங்கிற ஒரு மனநிலை வந்துடும் ஜனங்களுக்கு. அது ஒரு மாபெரும் சிக்கல். ஸோ அவங்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து திமுக வந்து எப்போதுமே ஆர்கனைஸ்ட் கூட்டங்கள் நடத்துறதுல அவங்கள மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பெரிய அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்திடுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கு, அதுல வசதி இருக்கு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கான அரசியல் செய்திகளை வந்து இந்த மண்டல மாநாடுகள் கடத்துது இல்ல, இளைஞர்கள் கையில தானங்க எதிர்காலம் இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவுதான் வந்து திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் பேசினாலும் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பேசி இளைஞர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது, கேட்க மாட்டாங்க. ஆனா வயதுல குறைஞ்சவங்க ஒரு 50 வயசு இல்ல 45 வயசு பிளஸ்ல இருக்கவங்க, இப்ப உதயநிதி மாதிரியானவங்க பேசும்போது அந்த செய்திகள் போய் சேருது. மண்டல மாநாட்டு செய்திகளை அந்த வந்திருந்தவர்கள் வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. எந்த மாநாட்டோட நோக்கமும் அதுவா தான் இருக்க முடியும். தலைவர்கள் பேசுற செய்திகளை நம்ம ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுல இது வெற்றி ஒன்று. இரண்டாவது, இனிமேல் இதே மாதிரியான மண்டல மாநாடு 1ஓ 2ஓ அவங்க கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு முன்பாக நடத்துவார்கள், இளைஞர் அணியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுங்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு சாவடிக்கு இத்தனை ஓட்டுன்னு டார்கெட் பண்ணி போறாங்க. அரௌண்ட் 1000 ஓட்டை சராசரியா நீங்க எடுத்துக்கிடலாம். 75,000 வாக்கு சாவடி இப்போ புது லிஸ்ட் படி 1000 ஓட்டுங்கிறத எடுத்துக்கிடலாம். நீங்க அந்த 1000 ஓட்டுல குறைந்தபட்சம் 450, அதிகபட்சம் 500 ஓட்டுன்னு டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க இளைஞர்கள் இல்லாம முடியவும் முடியாதுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும், அந்த அது வாக்காளர்களை இனங்கண்டு கொள்ள முடியும். அடுத்த ஒரு 90 நாளைக்கு அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு அவங்களால தான் முடியும். அப்ப 450ஓ 500ஓ நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா 350ஓ 400ஓ வருவதற்கான சாத்தியம் இருக்கு. அப்ப 4 முனை போட்டின்னு வரும்போது அந்த சாத்தியக்கூறை வெற்றியை தேடி தரும் என்பது அதுதான் இந்த திருவண்ணாமலை கூட்டத்துல மக்களுக்கு விடப்பட்டிருக்கிற செய்தியாக நான் பார்க்கிறேன். சார், நேற்றைக்கு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். வெளியே வந்து நாங்க அரசியல் பேசல, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எந்த டிஸ்கஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட 65 தொகுதிகளை பாஜக ஒரு பட்டியலாகவே அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறது அப்படின்ற தகவலை மீடியாக்கள் வெளியிடுறாங்க. 65 சீட் என்பது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. சென்ற முறை 20 சீட்ல தான் அவங்க போட்டியிட்டாங்க. இந்த முறை 65 என்பது அதிமுக முதலில் அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அதுல மாவட்டங்களாகவே முழுக்க சில மாவட்டங்களுக்கு கூட மொத்த சீட்டுகளையும் கேட்டுக்கிறாங்க. கோயம்புத்தூர்லாம் அதிமுக 60 சீட்டு 66 சீட் வென்றது காரணமே கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலம் தான். அதையும் முழுக்க பாஜக கேட்டிருப்பதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் வந்து மரியாதை நிமித்தமாக எப்படிங்க சந்திக்க முடியும்?
ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதியே, அதுவும் பிஜேபி மாநில தலைவர் போகும்போது அரசியல் தான், கூட்டணி தான். விருப்பப்பட்டியல் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. நீங்க 234 தொகுதியுமே கேட்கலாம், அதுல என்ன இருக்கு? நம்ம இஷ்டம் தானே, கேட்கறது நம்ம இஷ்டம், கொடுக்கறது அவங்க இஷ்டம். இதெல்லாம் ஒப்பிடாத கதைங்க. என்ன காரணம்னா, அதிமுக திமுகவுக்கு போட்டி, திமுக அதிமுகவுக்கு போட்டி. ரெண்டு கட்சியுமே வந்து தனித்து போட்டியிட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளில் போட்டியிட விரும்பும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. அப்படின்னா தனி மெஜாரிட்டி கிடைப்பதற்கு எத்தனை தொகுதிகளில் நம்ம போட்டியிடணும், இதான அடிப்படை கணக்கு. குறைஞ்சபட்சம் 160 தொகுதியில போட்டியிடணுங்க. ஜெயலலிதா காலத்துல 144ங்க, 140 + 4, 2001. அப்பவுமே வந்து தனி மெஜாரிட்டி வராதோங்கிற சந்தேகம்லாம் வந்துச்சு. ஆனா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி, அவங்க வந்து தனி மெஜாரிட்டியோட வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா கிடையாது. ஸோ 160 மினிமம் ஒரு போட்டி போடணும். மீதி 74 இருக்கு. 74ல யாருக்கெல்லாம் பங்குன்னு பாருங்க. பாரதிய ஜனதா ஒன்று. பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா பிரிச்சு கொடுப்பதற்கு அதிமுக ஒரு காலத்திலையும் ஒத்துக்காது. கூட்டணி ஒப்பந்தம்னா நீங்க ஒரு மேஜர் பார்ட்னரோட எல்லாரும் போடணும். ஒரே ஒரு சீட்டு கொடுக்கிற கட்சியோட தலைவர் கூட மேஜர் பார்ட்னர் ஆபீஸ்க்கு வந்து கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அதை வந்து புகைப்படங்களுக்கு வந்து அதை காட்டுறதுங்கிறது அதுதான் மரபு, அப்படிதான் செய்ய முடியுங்க. அப்போ பிஜேபி கூட்டணி, அது என்டிஏ 2024 கூட்டணி, அதுல வந்து இன்னென்ன கட்சிகள்லாம் இருந்தது, அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம். அந்த பருப்பு வேகவே வேகாது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அந்த பருப்பு வேகாது. பிஜேபி ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு கூட்டணி கட்சி. இப்போ பாரிவேந்தர் கட்சி அது ஒரு கூட்டணி கட்சி, புதிய தமிழகம் அது ஒரு கூட்டணி கட்சி, அன்புமணி அது ஒரு கூட்டணி கட்சி. இப்படிதான் எடுத்துக்கிடுவாங்க. இந்த இடத்துலதான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் வாய்ப்பு வரல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கையெழுத்து போட்டு 2 தொகுதியோ 3 தொகுதியோ வாங்கி அவர்கிட்ட வந்து இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை காட்டி போஸ்ட் கொடுப்பதற்கு ஓபிஎஸ் டிடிவி எப்படிங்க தயாராவாங்க? ரொம்ப ரொம்ப அப்சர்டா இருக்கும் அது. ஆனா வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து எங்களோட வந்து விடுவார், நான் டிடிவி தினகரனமே எங்களோட வந்து விடுவார், எங்க பகுதியில. கரெக்ட். எங்களோடுங்கிறீங்களா? அந்த எங்களோடுங்கிறது என்ன? அமித்ஷாவுடைய. அப்ப 2 கூட்டணி ஒப்பந்தம், பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணி ஒப்பந்தம். அதிமுக 160 இடத்துல நிக்குதுன்னு வச்சுக்கிட்டா 74 தொகுதியை தூக்கி அப்படியே வந்து பிஜேபி கையில கொடுத்துடணும். அப்புறம் பிஜேபி, அதாவது என்டிஏ வந்து ஒரு கூட்டணி ஒப்பந்தம். அதுல ஒவ்வொரு கட்சியா வந்து எவ்வளவு தொகுதியோ அவ்வளவு தொகுதியை வாங்கிட்டு ஒரு தனியான இது காட்டுவாங்க, ஒரு படத்தையும் ஒரு பிரஸ் மீட்டையும் வைப்பாங்க. அப்படிதானே சொல்ற வரீங்க? எப்படி சாத்தியங்க அது? சரி, ஒரு மேஜர் பார்ட்னர் இப்ப திமுக இருக்குங்க, காங்கிரஸ் எங்களுக்கு 65 தொகுதியை கொடுத்துருங்க, நாங்க வந்து விசிகாவுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னா ஒத்துக்கிடுமா? ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒத்துக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னா அந்த கூட்டணியோட தலைமைத்துவமே கேள்விக்குரியதாயிரும். ஆமா. அதிமுக பொதுக்குழு செயற்குழுல என்ன தீர்மானம்? கூட்டணிக்கு தலைமை அதிமுக, கூட்டணியில எந்த கட்சியெல்லாம் சேர்த்துட்டு முடிவு எடுக்க போறது இபிஎஸ், தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம், இதான தீர்மானம். ஆமா, அப்படிதானங்க ஒரு பெரிய கட்சி போட முடியும் தீர்மானம், அப்படிதானே போட முடியும். ஆனா அமித்ஷாவுடைய பேச்சுகள் வேற மாதிரி இருக்குல்ல சார்? அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான்ன்றாரு. அமித்ஷா 1000 சொல்லுவாரு, அது அவர் இஷ்டம். அது இங்க எப்படி செல்லுபடி ஆகும்? இங்க வாய்ப்பு இல்லை இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரளால ஒரு தேர்தல் நடக்கு, உள்ளாட்சி தேர்தல். 97% ஓட்டு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்தா 97% வருதுங்க. மொத்தம் அவங்க வாங்கின ஓட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கேரளா முழுசும். மீதி 3% வந்து பிஜேபி வாங்கியிருக்கு. ஆனா திருவனந்தபுரத்துல வந்து அவங்களுக்கு திருவனந்தபுரத்தோட மேயர் தேர்தலுக்கான கவுன்சிலர்களை வின் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி 35 கவுன்சிலர் இருந்தாங்க, இந்த வாட்டி 50 வருது. இதை வச்சு எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க கேரளாலேயே வந்து பிஜேபி பெருசா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கன்னியாகுமரியில் எங்களுக்கு தொகுதி எல்லாம் கொடுக்கணும். கேரளா அட்ஜாயினிங், கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம மாவட்டம்,
திருநெல்வேலி வரைக்கும் அந்த வீச்சு இருக்கு. பிஜேபி வந்து கேரளாலே இவ்வளவு வளர்ந்துருக்கும் போது தமிழ்நாட்டிலே வளர்ந்துருக்கு. அதனால தமிழ்நாட்டிலே அதிக தொகுதி எல்லாமே அமித்ஷாவோட திறமை தான். இதுதான் வைக்கிற வாதம். ஆனா உண்மையிலே வளர்ந்துருக்கானா வளரல. என்ன காரணம்னா போன வாட்டி 35 கவுன்சிலர் வச்சிருந்தாங்க, இந்த வாட்டி 50 கவுன்சிலர் ரைட்டு. அது போக ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ஓட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்குங்க. காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப். ஒரு 1.5 லட்சம் ஓட்டை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, திருவாண்டரம் மட்டும். இடதுசாரி முன்னணி வாங்கியிருக்கு. ஒரு 1.25 லட்சம் ஓட்டை வந்து பிஜேபி வாங்கியிருக்கு. ஆனா அதுக்கு வந்து அங்க ஏற்கனவே திருச்சூர் எம்பி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்பே வந்து ஒரு எம்எல்ஏ அங்க ஓ ராஜகோபாலுங்க, அவரு ஏற்கனவே வந்து கேரளால ஒரு எம்எல்ஏ பிஜேபி மேலே ஜெயிச்சு உள்ள போயாச்சு. ஒரு கவுன்சிலர், அதுக்கு பிறகு 35 கவுன்சிலர். இப்போ பழைய நிலைமையில் தானே பிஜேபி இருக்கு. அதான் என்னுடைய பாயிண்ட். அப்போ வந்து எதை வச்சு எதை கணக்கு போடுறாங்க அப்படின்னா, பாருங்க பீகார்ல இவ்வளவு ஜெயிச்சிட்டோம், அதனால தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு தோத்துட்டீங்க, அதனால பீகார்ல உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? சார் ஆனா அப்படி பார்த்தா போன நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக 3வது இடத்துக்குலாம் பிஜேபி தள்ளி இருக்கு. குறிப்பாக கோயம்புத்தூர்ல அண்ணாமலை 2ஆம் இடம் வந்தாரு. அந்த கோயம்புத்தூர் முழுக்க கேட்கிறாங்களே. இப்போ பிஜேபி வந்து அதிமுக 3வது இடத்துல தள்ளிடுச்சுங்கிறதே ஒரு ஒரு கற்பனையான வாதம் தான். எப்படின்னு கேளுங்க, நீங்க ஓட்டை வச்சு மட்டும் இந்த இவ்வளவு ஓட்டு 3வது இடம் 25% 20% சொல்றீங்க. அப்படி கிடையாது. அந்த தேர்தல்களில் வைக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பாயிண்ட் என்னன்னு நீங்க பார்க்கணும். 24 தேர்தல் எடப்பாடி பழனிசாமியே திருப்பி சொல்றாரு, மக்களவை தேர்தல். ஸோ பிரதமர் யார் இந்த கேள்விக்கான விடை. இப்போ மோடிக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு தமிழ்நாட்டில் முதல்ல இருந்தே இருக்குங்க. அது 2014 வந்து 18% ஓட்டு இருந்தது. அந்த ஓட்டு அப்படியே வருது. அப்போ அடுத்ததாக வரப்போற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் யாருங்கிற கேள்விக்கு தானே நீங்க விடை தேடுவீங்க. அப்போ முதலமைச்சர் யாருங்கிற கேள்விக்கு விடை தேடும் போது 24 தேர்தல் முடிவு எப்படி பொருந்தி வரும்? ஒன்று, அதிமுக பிஜேபி காம்பினேஷன்ல 24 தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டு, 24 தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டு ரெண்டையும் கூட்டினா 41%ங்கிறது அடுத்த கற்பனைங்க. என்னன்னா அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வேற. இப்ப பாமக அது ஒன்னா இருந்துச்சு, இன்னைக்கு இந்த டபுளா கிடக்கு. அன்புமணி வைப்பு தொகை, விருப்ப மனுக்கான வைப்பு தொகையை வாங்கிட்டு ஏமாத்துறாருன்னு டாக்டர் ராமதாஸ் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. மோசடி குற்றச்சாட்டு. ஜி.கே. மணி இப்போ காலையில அவரு அன்புமணி மோசடி செய்யறாரு, ஏமாத்துறாரு, ஆனா கட்சி ஒற்றுமையா இருக்கணும், நான் விலக தயார். பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு அரசியல் தொட்டிலே ஆட்டுறாரு. ஏமாத்துறாரா, மோசடி செய்யறாரா, ஆனா ஒத்துமையா இருக்கணுமா? என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல. நாங்க எல்லா தியாகத்துக்கும் தயார். ஓபிஎஸ் சொல்ற மாதிரி நான் எல்லா தியாகத்துக்கும் தயார். நீ முதல்ல வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க. அப்போ அதிமுக உரிமை கோரி போட்டிருக்கீங்களா வழக்கு, அது எல்லாத்தையும் நீங்க வாபஸ் வாங்கணும்ல. சரி, ஓபிஎஸ் சேர்த்தா ஏங்க இப்பதாங்க தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்குனாங்க. எம்ஜிஆர் மாளிகை எங்களோட அது ஆன்மா கோவிலாக நினைக்கிறோம், அந்த கோயிலே அடிச்சு நொறுக்குனாரு, இவர் எப்படிங்க கட்சியில சேர்த்துக்க முடியும்? அப்ப அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கணும்ல. அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் சேர்த்த வாரி இறைச்சாச்சு, குளிக்க கூட இல்ல, சேரு காஞ்சு கிடக்குங்க, சட்டை பூரா வேஷ்டி பூரா. அதோடே வந்து கட்டி அணைச்சிருவீங்களா நீங்க? ஜனங்க சிரிக்க மாட்டாங்க. அப்படி சார், அப்ப 2024 அதிமுக பாஜக விட்டு விலகி வந்தாங்க. ஆனா தேமுதிக தவிர வேற யாருமே வரல, எல்லாமே பாஜக சைடு தான் நின்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப கடைசி நேரத்துல ஒருவேளை பாஜக நாங்க தனித்து போறோம் அப்படின்னா அதிமுக தனித்து விடப்பட்டுருமே, அது ரொம்ப பாதிப்பாயிருமே. ஏன்னா அன்புமணியில இருந்து தேமுதிகல இருந்து எல்லாமே அந்த சைடு போயிட்டாங்கன்னா அதிமுகவோட சான்ஸ், ஆளுங்கட்சியா வர வேண்டிய அந்த சான்ஸ், அந்த தேர்தலை மிஸ் பண்ணிடுவாங்கல்ல சார். அப்ப அவங்க இந்த ரிஸ்க் எடுக்கணுங்க. ஜெயலலிதா அம்மா எப்படி 2016 தனிச்சு நின்னாங்களோ அந்த ரிஸ்க், அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட் தான் பாயிண்ட் அப்படின்னு எடப்பாடியே தான் அப்படிதான் சொல்றாருங்க அவரோட பொதுக்குழு செயற்குழுவில். இப்ப அதுதான் பாயிண்ட்னா ஸ்டாலின் மன்னராட்சி, உதயநிதி ஒரே குடும்ப அரசியல், பெரிய ஊழல் அப்படின்னா அதிமுக முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு இல்லையா? அப்படின்னா ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற கேள்விக்கு தானே ஜனங்க விட சொல்ல போறாங்க. கூட விஜய் வர்றாரு, அப்ப ஸ்டாலினா எடப்பாடியா விஜயா? அதோட சேர்ந்து சீமான் வர்றாரு, அப்ப ஸ்டாலினா எடப்பாடியா விஜயா சீமானா? இப்படித்தானே கேள்வி வரும்.
அப்படி கேள்வி வரும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கான தன்னம்பிக்கை இருந்தா என்னை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா விரும்புறாங்க ஜனங்க, நான் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன், நல்லாட்சி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு வரணும்ல அவரு. அதானே அரசியலா இருக்க முடியும். திமுகவோட எல்லா கூட்டணி கட்சியும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் போயிருச்சுங்க, விசிக போயிருச்சு, கம்யூனிஸ்ட் போயிருச்சு. அப்ப திமுக என்ன செய்யும்? தனித்து போட்டியிட மாட்டாங்களா? வேற வழி இல்லைங்களேங்க. அதிமுகவுக்கு அதே நிலைமை தானே. அப்ப பிஜேபி இல்லைன்னா அதிமுக என்ன தேர்தலே போட்டி விடாம போயிருமா? வேற கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப பாமக 2 துண்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி பிஜேபி கூட்டணி போயிட்டாருன்னா டாக்டர் ராமதாஸை இவங்க இழுப்பாங்க. அவ்வளவுதானே. சரி, எல்லா இடத்துலயும் ஆப்ஷன் இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, காங்கிரஸ் வச்சு உடஞ்சு போயிடும். யாருக்குன்னு அப்படி உடஞ்சதாங்க 1996. அதிமுக காங்கிரஸ் பெரிய சண்டையா கிடந்துச்சுங்க. பெரிய அளவுக்கு சண்டை. நரசிம்மராவுக்கு எதிராலாம் சட்டமன்றத்தில் பேசினாங்க பிரதமர். கடைசியில வந்து ஜெயலலிதா, நரசிம்மராவ் சந்திப்பு, கூட்டணி. கட்சியினருக்கு பிடிக்கல, ஆனா கட்சியை விட்டு வெளியில வரல. அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போச்சு. மூப்பனார் வராரு, சென்னாரெட்டி கவர்னர். அவர் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு தான் சொன்னாருங்க, இது வந்து சரியில்லை, காங்கிரஸ்காரங்களை இப்படியே விட்டா மேலிடத்துக்கு நாங்க கட்டுப்படுறோம்னு சொல்லி இந்த கூட்டணியிலே போய் சேர்ந்துருவானுங்க, ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? நரசிம்மராவுக்கு ஒரு கொடும்பாவை கட்டி கொண்டு போவோங்க. ராஜ்பவன்ல வந்து நம்ம ராஜ்பவன்ல காங்கிரஸ் கவர்னர், காங்கிரஸ் பிரதமர், காங்கிரஸ் பிரதமருக்கு எதிராக கொடும்பாவை கட்டப்பட்டது வரலாறுங்க. நான் கூட இருந்தவன். எடுத்து என் காரில் தான் பின்னாடி வச்சுட்டு போனோம் சத்தியமூர்த்தி பவனுக்கு. அங்க போனா விஜயன்னு ஒருத்தருங்க, அவரு வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர். இல்லைங்க உள்ள கட் அவுட்லாம் இருக்குங்கன்னாரு. சரின்னு ஒரு கட் அவுட் எடுத்து, அதுக்கு முந்தைய சன் டிவிக்கெல்லாம் சொல்லியாச்சு தகவல். நரசிம்மராவ் கட் அவுட்டை எடுத்துட்டு வந்து அதை வந்து அடின்னு அடிச்சு அசிங்கப்படுத்தி சன் டிவி எல்லாம் அதை வந்து த்ரூ அவுட் இந்தியா ஒளிபரப்பி மறுநாள் தான் மூப்பனார் வராரு. அவர் விட்டா தாய் காங்கிரஸோட தான் இருந்திருப்பாரு. பட் இந்த கூத்தெல்லாம் பார்த்து அவர் அப்படியே அப்செட் ஆயிட்டார். அதுக்கு முந்தையே என்ன பண்ணாங்க தெரியுமா? சிதம்பரம் இவங்கெல்லாம் திமுகவோட ரகசியமான பேச்சுவார்த்தை. சரி, இதெல்லாமே நடந்த ஒரு வாரத்துக்குள்ளங்க ஒரு கட்சிக்கு பதிவு தமாக, அந்த கட்சிக்கு வந்து சைக்கிள் சின்னம், அது எப்படிங்க சாத்தியம் சொல்லுங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு வேலை முடியுமா? ஆனா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பின்னாடிதான் ஜனங்களுக்கு அது தெரியும். அப்போ ஒரு சுருடான பொலிட்டீஷியன், கலைஞர் மாதிரி சுருடான பொலிட்டீஷியன் அன்றாட என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னே அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாமக அப்ப திமுக கூட்டணியில் இருந்துச்சுங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக கூட்டணி, அதாவது வாழப்பாடி வந்து மூப்பனாருக்கு அகைன்ஸ்ட் காங்கிரஸ். அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு அவர் அர்ஜுன் சிங், திவாரி இவங்களெல்லாம் சேர்த்து வெளியில அனுப்பிட்டாங்க. அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க. அது அர்ஜுன் சிங் கட்சிங்க, அதுக்கு பேரு திவாரி காங்கிரஸ் பேரு. அதுக்கு ஒரு சின்னம் மலர் சொரியும் மங்கைன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு குடத்துல இருந்து பூவா கொட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்னம் இதோட இருக்குங்க. அது வந்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி காங்கிரஸ்குள்ள பிளவு வருது, காங்கிரஸ் வந்து வெளியில வந்துடும், வெளியில வந்தா வந்து மூப்பனார், ப. சிதம்பரம் முக்கிய தலைவர்கள்லாம் வரும்போது அந்த ஓட்டு வங்கி நமக்கு உதவியா இருக்குங்கிறது கலைஞரோட சிந்தனை. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒருத்தரை விட்டு கேள்வி, பாமகவுக்கு உங்கள் கூட்டணியில் எத்தனை சீட்டு தருவீர்கள்? இதே மாதிரி தாங்க தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து நடக்கும் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளவு சீட்டுங்க வந்து நீங்க அலாட் பண்ணுவீங்க? அதுக்கு பேப்பர், இப்போ டிவி இருக்கு, உடனுக்குடன் நீங்க எல்லாம் செய்தி போடுறீங்க, அப்போ பேப்பர் மட்டும் தானே, பேப்பர் வந்து செய்தி போடும். 34 சீட்டு 54 சீட்டுன்னு இஷ்டத்துக்கு செய்தி போட்டுருவோம். 40 சீட்டு டாக்டர் சொன்னாருங்க மறுநாளே, எங்களுக்கு 40 சீட்டு வேணுங்கன்னாரு. அப்படியா 40 மர உடனே கலைஞர் ஒரு கேள்வி, அவர் கேள்வி எப்போ என்ன பண்ணுவாருன்னா பதில் சொல்றதுக்காக ஒரு கேள்வியை தயார் பண்ணி கூட்டத்துல இருந்து கேட்க விட்டுருவாரு. 40 சீட்டா, ரைட்டு, நம்ம நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக பிரிந்து போவோம்னு சொல்லி கூப்பிடு போட்டாரு. முடிஞ்சது, பாமக வெளியில போயிருச்சு. ஏற்கனவே வாழப்பாடி வெளியில போயாச்சு, வரிசையா எல்லாரும் போனாங்க. கரெக்டா அந்த 40 சீட்டை தூக்கி தமாக தராரு. தமாக புது கட்சி புதுசா வருது, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சது. பாமக டாக்டர் தலைமையில அப்போ நல்ல ஒற்றுமையா இருக்கிற கட்சிங்க. அப்ப அந்த 40ல ஒரு 5 குறைச்சோ 8 குறைச்சோ பாமகவே உள்ள வச்சிருந்திருக்கலாமே. யோசிச்சு பாருங்க 96 தேர்தல்ல
பாமக வச்சுக்கல, காங்கிரஸ் பெட்டர்னு நினைச்சாரு. கூட்டணி கணக்கே அப்படித்தாங்க. நமக்கு ஜெயிக்கிறதுக்கு இவன் உதவுவானா உதவ மாட்டானா இதான கேள்வி. 5 சீட்டு நம்ம ஜெயிச்சா 1 சீட்டு கூட்டணி கட்சி கொடுக்கலாங்க. இதான் கலைஞர் கணக்கு எப்போதுமே. அதர் வேர்ட்ஸ் நீங்க 6 சீட்டை எடுத்தீங்கன்னா 5 சீட் நம்ம ஜெயிக்கணும். 1 சீட்டை வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம். அந்த ஃபார்முலா படி போட்டு பாருங்க, எத்தனை சீட்டு கிடைக்கும் பாரதிய ஜனதாக்கு? ஐயோ, சும்மா வந்து எல்லாரும் ஃபிகரா எழுதுறதாங்க. அந்த இன்ஃபார்ம்டு சோர்சஸ் சொல்றோம்ல, மூத்த தலைவர்கள் செய்தி சொன்னாங்கன்னு, அதெல்லாமே சும்மா பிரயோஜனமே கிடையாது. சாத்தியமா சாத்தியம் இல்லையா? பாமக அல்லது பாஜக எல்லாம் ஒரே விஷயம் தாங்க. நம்பர் தான். நம்பர்ல வந்து 54 சீட்டு 74 சீட்டு நாங்க எங்க கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுக்குறோம், இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. அதிகபட்சமா பாரதிய ஜனதாவுக்கு 20 சீட்டோ 22 சீட்டோ கிடைக்கலாங்க அதிமுக கூட்டணியில. இப்ப என்ன பிரச்சனைனா, முதலே 20 சீட்டு 22 சீட்டுன்னு சொல்லியிருந்தா கம்மியா தெரியும். இப்ப 40 சீட்டுன்னு சொல்லிட்டு 20 சீட்டோ இல்ல 50 சீட்டு சொல்லிட்டு 20 சீட்டு கேட்டாலோ ஏமாற்றமா இருக்கும். இது அடுத்த பிரச்சனை. இப்ப வரிசையா நீங்க லிஸ்ட் போட்டீங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இத்தனை சீட்டு, சென்னையில் இத்தனை சீட்டு அப்படின்னு, அதுக்கெல்லாம் ஆள் தயாரா இருப்பான். இப்ப வேளச்சேரி அப்படின்னா எனக்கே தெரிஞ்சுங்க, நம்ம சூர்யா வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, டால்பின் ஸ்ரீதர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலைன்னா செலவு பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா கிடையாது. அது பல வருடங்களா வேலை பார்க்காங்க. இன்னும் எத்தனை பேர் வேலை பார்க்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பட்டியல். அப்ப அவங்க வந்து சரி நமக்கு இது கிடைச்சிடும் போல இருக்கு வேளச்சேரி, பத்திரிகை எல்லாம் செய்தி வருது அப்படின்னு இன்னும் தீவிரமா இருப்பாங்க. கடைசியில் வேளச்சேரி இல்லைன்னு ஆகும்போது ஏமாற்றமாயிரும். ஏமாற்றமாவது என்னன்னா, அதிமுக கேண்டிடேட் வேளச்சேரியில நிப்பாரு பார்த்தீங்களா, அவருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த செய்திகள் வந்து இட் வில் டூ மோர் ஹார்ம். அதுக்காக சொல்ல வரேன். இறுதிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவுக்கு தேசிய செயல் தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க. மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்கட்சி தேர்தல் என்பது பாஜகவில் ஏறக்குறைய எல்லா மாநிலத்திலும் நடந்து முடிஞ்சிருச்சு. மாநில தலைவர்கள் தேர்வாயிட்டாங்க. தேசிய தலைவர் தேர்தல் மட்டுமே நடத்துவதாக இருந்தது. பல்வேறு முன்னணி அமைச்சர்கள், யூனியன் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பதவிக்கு வரப்போறாங்க அப்படின்ற இதெல்லாம் இருந்தபோது, பீகாரை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு அந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. செயல் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் பாஜக வந்திருக்கு, எப்படி பார்க்கிறீங்க? செயல் தலைவர் முன்பும் இருக்கு. அதாவது நட்டாவும் வந்து குறிப்பிட்ட மாதங்கள் வந்து செயல் தலைவராக தான் இருந்தார். அவங்களோட தேர்தல் ஷெடியூல் இருக்கு இல்லைங்களா, ஷெடியூலுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் ஃபில்அப் ஆனா செயல் தலைவர் தான். பலரும் இருந்திருக்கிறாங்க. அது நான் புதுமையா பார்க்கல. ஆனா குடும்ப அரசியல்னு சொல்ற பாரதிய ஜனதால புதிய செயல் தலைவர் நாளைக்கு அவர் தான் தலைவராக போறாரு. அவரோட அப்பா யாரா இருந்தாருன்னு கேட்டு பாருங்க. அவரோட அப்பாவும் வந்து பாரதிய ஜனதால வந்து பெரிய பதவியில இருந்தவர் தான். அப்ப அதே தான் அங்கேயும் நடக்குது. காரணம் அவங்க வந்து அவங்க சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. வலதுசாரி சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கிறவங்க, அடுத்தடுத்த வயது நிலைகள்ல இருக்கிறவங்க அதுக்குள்ள வரணும்ல. இவருக்கு 45 வயசு தான் ஆகுதுங்க. மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆக போகுது. பாரதிய ஜனதால இப்ப பெரிய பதவிகள் இருக்கவங்க எல்லாரும் சீனியர்ஸ். இப்ப 45 வயதானவர் வந்து அவங்களோட தலைவர். அப்படி பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்போ உதயநிதி 45 வயசை தாண்டி இருக்காரு. அவர் வந்து திமுகவின் தலைவர் தானே. இப்போ அவர் தானே வழிகாட்டுறாரு. இளைஞரணிக்கு நிறைய சீட்லாம் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்ப அதர் வேர்ட்ஸ் வந்து இந்தியா முழுவதும் வந்து கட்சிகள் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இதை தாண்டி கட்சிகள் கிடையாதுங்க. ஆனா ஏற்கனவே பலமுறை வந்து மோடி அவர்கள் ரூல்ஸை மாத்திருக்கிறாருன்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுது. வந்து தலைவர் தேர்தலை நடத்த மாட்டாரு, இன்னொன்னு 75 வயசுல ராஜினாமா பண்ணல அப்படின்றது. இப்பயுமே வந்துட்டு சீனியருக்கு இடம் கொடுக்காம ஒருத்தருக்கு புதிதாக ஒருத்தர் செயல் தலைவர்னு தன்னிச்சையாக அறிவிப்பதை ஏற்றுக்கொள்வாங்களா பாஜக உட்கட்சியில? தன்னிச்சையாக அறிவித்தார்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி 75 வயசுக்கு அந்த அப்படியான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு மரபு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அத்வானி அவர்களை பதவியில அவருக்கு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேசி கொடுக்காம இருக்கிறதுக்கு அது காரணமா சொல்லப்படுது. மற்றபடி அது ஏற்கனவே மோகன்ஜி பாகவத்தை அதுல இருந்து ரிட்ரைட் ஆயிட்டாரு. அதெல்லாம் பாரதிய ஜனதாவோட உட்கட்சி விவகாரம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் இல்லைங்க. இப்போ இவரை செலக்ட் பண்ணிருக்கிறதுல நோக்கம் இருக்கும். இவர் பீகார்ல இப்போ மினிஸ்ட்ரியில ஒரு மந்திரியா இருக்காரு. பீகார் மாதிரியான பாரதிய ஜனதா ஆதரவு உள்ள மாநிலங்களுக்கு அது பொருத்தமா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல்ங்கிறது கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைப்பாங்க. வெறுமனே தேர்தல் மட்டும்தான் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்தெல்லாம் யாரையாவது ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. மற்றவங்களும் அவங்க ஏற்கனவே அடிபட்ட பெயர்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு செயல் தலைவரையோ தலைவரையோ தேர்ந்தெடுக்கும் போது
பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்கவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா நமக்கு அடங்கி இருப்பாரான்னு எதிர்பார்ப்பாங்க. அதுல மோடி அவர்களுக்கு அடக்கமானவர் இவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.